திருப்பாடல் 38. லைப்ரரியில் தயவுசெய்து திருப்பாடல் 38 எடுத்துட்டீங்களா? ஆமே எடுத்தவங்க ஆமே சத்தமாக மொத்த குரலில் வாசிப்போம். இல்லையா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாரு, என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாரு. ஏனெனில் உம் அம்புகள் என்னுடன் பாய்ந்திருக்கின்றன, உமது கை என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. நீ மனம் சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை, என் பாவத்தால் என் எலும்புகள் வலிமே இல்லை. என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, தாங்கவனா சுமை போல அவை என்னை வெகுவாக அழைத்துகின்றன. என் பொருட்கள் அழுகி நாற்றம் இருக்கின்றன. என் மதிகேடுதான் இதற்கெல்லாம் காரணம். நான் மிகவும் ஒடுங்கி போனேன், நாளெல்லாம் துயரிட்டு திரிகிறேன். என் உடல் முற்றிலும் வெந்து போகிறேன், என் உடலில் சற்றேனும் நடந்தது. நான் அடைவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன். என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். என் தலைவை என் பெருமிச்செல்லாம் உமக்கு தெரியுமே. என் கண்கள் கூட ஒளிக்கின்றன. என் நண்பர்கள் தோழர்கள் நான் படும் பாதைகளுக்கு விலகி நிற்கின்றனர். என் உறவினர்கள் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர். என் உயிரை பறிக்க தேடுவோ எனக்கு கடி வைக்கின்றனர். எனக்கு தீங்கிழைத்துக் கொள்வோ என்னை அடிமைப்படுத்தி பேசுகின்றனர். எப்போதும் எனக்கு எதிராக சுருதி செய்கின்றனர். நானோ செவிடப்போ காதலாமல் ஊமையப்போ வாய்த்திரமாமல் இருக்கின்றேன். உண்மையாகவே நான் செவிப்புறமற்ற மனிதன் போல், மறுமுறை கூடாத நாகரிகம் போல் ஆனது. ஏனெனில் ஆண்டவரே நான் உண்மையே இருக்கிறேன். என் தலைவராகிய கடவுளை செவி சாய்க்கிறவர் அவர்களை என்னை பார்த்து கணிக்க விடாதே. என் கால் தடுமாறினால் அவர்கள் பெருமைப்படுவார் என்று சொன்னேன். நான் தடுமாறும் இருக்கின்றேன். நான் எப்போதும் வேதனைப்படுகிறேன். என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகிறேன். என் பாவத்தின் பொருட்டு நான் அறிகிறேன். காரணமின்றி என்னை பகைப்போ வலுவாய் உள்ளனர், வீணாக என்னை நெருப்போ வளராய் உள்ளனர். நன்மைக்கு பதிலாக அவர்களுக்கு தீமை செய்கிறார்கள், நன்மையே நானும் என்னை மறைக்கின்றனர். ஆண்டவரே என்னை கைவிட்டு விடாதே. என் கடவுளே என்னை விட்டு விடாதே. என் தலைவரே மீட்பரே எனக்கு ஒரு செய்ய நினைத்து வா. ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் சமூகத்தில் உண்மை தாழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். அப்பா நான் தவறு செய்தேன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், புதிய பாடல் அல்ல, பழைய பாடல் தான். நான் ஒருமுறை பாடுகிறேன், அதை நீங்கள் கேட்டு பாடி இந்த திருப்பாடல் 38 நாம் தியானிக்க ஆவியானவர் நம்மை நடக்கிறார். அப்பா நான் தவறு செய்தேன், உன் நன்மை உதவி சென்றேன். நான் கெட்டடைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடுவோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் நன்மை உதவி சென்றேன். நான் கெட்டடைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். இந்த திருப்பாடல் 38 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது பாவத்துடைய விளைவு. இந்த பாவத்துடைய விளைவிலே நமக்கு பல வழிகள், நம்முடைய உள்ளத்திலே பல
ஆவிக்குரிய வழி என்று சொன்னால் வாசிக்கலாம். திருப்பாடல் 38:3-5 ஒருவர் வாசிக்கலாம். அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன. அல்லேலூயா. 3:5 மீண்டும் ஒருவரை வாசிக்கலாம். நீ கடும் சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை, என் பாவத்தால் என் எலும்புகளில் வலிமை இல்லை, என் குற்றங்கள் தலைக்குமே போய்விட்டன. தாங்க ஒன்றா சுவை போல் அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன, என் புண்கள் அழுகி நாற்றமடைகின்றன. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வழிதான் இந்த 3:5 தாவீது மிக அழகாக பாடுகிறார். அடுத்தபடியாக உடல் வலி. உடல் முழுவதும் வலி பாவத்தினாலே. உடல் முழுவதும் எப்படி வாசிக்கலாம்? 7ஆம் வசனம். என் உடல் முற்றிலும் வெந்து போயிற்று, என் உடலில் சற்றேனும் நலமில்லை, நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். உடலில் வலி, ஆன்மீக வலி, ஆவிக்குரிய வலி. இந்த இடத்துல உடலெல்லாம் வலி, நம்முடைய பாவத்தின் சம்பளம், உடலெல்லாம் வலி. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது உணர்வு எப்படிப்பட்ட வலி என்று சொன்னால் வசனம் 6 வாசிப்போம். நான் மிகவும் ஒடுங்கி போனேன், நாளெல்லாம் துயருக்கு நாளெல்லாம் மூழ்கி தான் உடல் வலி. இயேசுவுக்கு நன்றி. இப்படி உணர்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய உணர்வினால் வலி. இப்படிப்பட்ட பாவங்களினால் தான் தாவீது மிக அழகாக சொல்கிறார். வாழ்வதரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. சொல்லலாமா? வாழ்வதரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. முதலாவது நம்ம பார்த்தோம் பாவத்தினுடைய விளைவு. இரண்டாவது மறைக்கப்பட்ட பாவத்தினுடைய விளைவு தான் தாவீது சொல்லுகிறார். வாசிக்கலாம். 3-4 வசனம். ஆமென். 3-4 வசனம் மிக அழகாக சொல்லுது. நீ கடும் சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை, என் பாவத்தால் என் உடலில் வலியே இல்லை. அதுதான் நம்முடைய மறைக்கப்பட்ட பாவத்தினால இந்த உடலில் உள்ள பாதைகள் நம்ம வந்திருக்கிறோம். தாய் வீடு அன்னை மரியாதையுடைய பிரசன்னத்திலே அக்கறையானுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் போட்டிருக்க. கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்திருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் வச்சிருங்க. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சிருங்க. அவர் நம்மை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்பா நான் தவறு செய்தேன், நான்
எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓ மானிடன், என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு நீ அறிந்திராத செயல்களையும் மறைமுறைகளையும் நான் உனக்கு விளக்கிக் கொள்வேன். ஆண்டவருடன் கேட்கணும், ஆண்டவருடன் தான் கேட்கணும். மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைமுறைகளையும் நான் உனக்கு விளக்கிக் கொள்வேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பொண்ணோ பொருளோ காணிக்கையோ எதிர்பார்க்கவில்லை. அவர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. அவர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. ஆண்டவரை கேட்கணும், நான் உங்கள் கையில் இருக்கிற களிமண்மான் இருக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரை, நான் உங்களுடைய கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறேன், நீர் என்னை மறைந்து கொள்ளும். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. தாவீது தன் குற்றங்களை ஒத்துக்கொண்டார். அல்லேலூயா. சங்கீதம் 38 வழியாக பார்க்கும் பொழுது வசனம் 18 ஒத்துக்கொள்கிறார். சத்தமாய் வாசிக்கலாம். இன்னொரு முறை வாசிக்கலாம். காரணம் ஒத்துக்கிறார். அவருடைய குற்றங்களை என்ன செய்யறாரு? ஒத்துக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்யணும், பாவ சங்கீதனை செய்யணும். முதல்ல நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்கிறாரு? கெஞ்சிறார். எப்படி கெஞ்சிறாரு? வசனம் 22 வாசிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னை கெஞ்சிறார். முதல்ல பாவத்தை ஒத்துக்கிறார். நாங்க பாவம் செஞ்சுட்டேன், அப்பா நான் தவறு செய்தேன், என்னை மன்னி. முதல்ல பாவத்தை ஒத்துக்கிறார். அப்புறம் என்ன செய்யறாரு? கெஞ்சிறார். எப்படி கெஞ்சிறாரு? ரெண்டு வாசிக்கலாம். ஆண்டவரே, என்னை கைவிடாதீங்கப்பா, நான் தப்பு செஞ்சுட்டேன்ப்பா, தெரியாம செஞ்சணும், தெரிஞ்சு செய்யணும், அறிஞ்சு செய்யணும், அறியாம செய்யணும், செஞ்சுட்டப்பா, இந்த ஒரு விஷயம் நீவேன்னு சொல்லி என்ன செய்யறாரு? கெஞ்சிறார். வாழ்வதரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்த புகலிடம் நீரே அப்பா. அடுத்து செய்யறாரு. முதல்ல என்ன செய்யறாரு? பாவத்தை ஒத்துக்கிறாரு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? கெஞ்சி கேட்கிறாரு. மூணாவது என்ன செய்யறாரு? 22ஆம் வசனத்துல உதவி கேட்கிறார். எப்படி உதவி கேட்கிறார்? முதல்ல பாவத்தை ஒத்துக்கணும், ரெண்டாவது எஞ்சிடும், எனக்கு கைவிட்டுறாதீங்கப்பா. அப்புறம் என்ன செய்யறாரு? உதவி செய்ய. இப்படி போய் ஒரு குழந்தை அப்பாட்ட கேட்கும்போது அப்பா செய்யாம இருப்பாரா? செய்யாம இருப்பாரா? செய்வாரா? செய்யறாங்க. விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யறாரு? நம்பிக்கை. இதெல்லாம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை. வசனம் 15. ஏனெனில் ஆண்டவரே, நான் உண்மையே நம்புகிறேன்.
செய்வது தான் மனிதனுடைய இயல்பு தான். அப்போ என்ன செய்யணும்? பாவத்தை ஒத்துக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? அதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணும், கெஞ்சினார். என்ன அழகாக ராஜா இப்படி கெஞ்சிறார் பாருங்க. அடுத்து என்ன செய்யறாரு? உதவி கேட்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு? நம்பிக்கையோடு. என்ன சொல்ற? நம்பிக்கையோடு நீரே பதில் தருவி. நீங்க எனக்கு பதில் தர நான் உங்களை விட மாட்டேன். யாரோ அப்படிதான் சொல்லுவாங்க. என் ஜபத்திற்கு நீங்க பதில் கொடுக்கணும்னால விட மாட்டேன். இன்னைக்கு நீங்க எந்த காரணத்துக்காக, எந்த கவலையோட, எந்த கண்ணீரோட இந்த ஆயத்தை வந்திருக்கீங்களோ, தாய் வீட்டில் தாய் வீட்டுக்கு போகும்போது சீதனத்தோட போய் இயேசுவுக்கு நன்றி. அப்போ அடுத்து என்ன செய்யறாருன்னா, பாவத்தை மறைக்கணும். அவர் மறைக்கல, அவர் பாவத்தை மறைக்கல, பாவத்தை மறைக்கல. என்ன செய்யறாரு? வசனம் 18 என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகிறேன். என்ன அழகா குற்றத்தை அறிக்கைட்டு பாவத்தை மறைக்கணும். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யறாரு? அறிக்கை செய்யறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் வசனம் 11 என்ன சொல்றாரு? அதனால மனுஷனை நம்பாதே. அல்லேலூயா. அப்ப நண்பர்கள் என்ன செய்யறாங்க? புரியாம பேசலாம், கடவுள் புரிந்து கொள்வார். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யறாரு? காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கிறாரு? வசனம் 15 ஏனெனில் ஆண்டவரே நான் உம்மையே செவி சாய்த்தார். தாவீதுடைய சங்கீதம் 38 51 சங்கீதத்துக்கு அப்புறம் 2வது பாவ மன்னிப்புக்கான ஒரு அருமையான சங்கீதம். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பாவ அறிக்கை செய்யணும், பாவ சங்கீதத்தில் செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணுறீங்களோ, அப்பெல்லாம் இந்த சங்கீதம் 38 தியானிச்சுட்டு பாவத்தை முதல்ல ஒத்துக்கங்க, பாவத்துக்காக ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, உதவி கேளுங்க, நம்பி காத்திருக்க, உங்களை குற்றம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோமா? என் பலவீன இப்படி பலவீன நமக்கு பலனாய். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். என் பலவீன நேரங்களில் கர்த்தர் பலனானிலே. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் பலனானிலே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் ஜெயமானிலே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. ஒப்பு கொடுப்போம் நம்முடைய சமூகத்தில். இதோ நாம் நம்முடைய தந்தை ஸ்ரீ பாதம் வந்துவிட்டார். அவரை பலப்படுத்தும்படியாக அவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி தூயாமையான அவரை வழிநடத்தவும், அவரை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி நமக்கு உண்டான வார்த்தைகளை அவர் தர இறைவனிடத்திலே மன்றாடி இந்த பாடலை மீண்டும் பாடுவோமா? என் பலவீன நேரங்களில் கர்த்தர் பலனானிலே.
ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,